அன்பு உறவுகளே, டிஎம் யூடியூப் மீடியாவின் அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ச்சியான உங்களுடைய பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும். புதியதாக இந்த சேனலை பார்க்கக்கூடிய உறவுகள் மறந்துடாம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய பொன்னான அந்த பின்னூட்ட பதிவுகளை மறந்துடாம பதிவு செய்யுங்க. இது எல்லாமே இந்த காணொளியின் தரத்தை உயர்த்த உதவும். அரசியல் கட்சிகள்ல சில கட்சிகள் கோமா ஸ்டேஜுக்கு போய் டெத் ஆகி அந்த கட்சி இருக்கா இல்லையாங்கிற நிலைமைக்கெல்லாம் தள்ளப்பட்டுரும். தமிழ்நாட்டு மக்களே சில நேரத்துல அந்த கட்சியை மறந்து போயிடுவாங்க. இப்படி சில கட்சிகள் தங்களை புதுப்பிச்சுக்கிறதுக்காக நாங்களும் களத்துல இருக்கிறோம்யா, கட்சியோட கட்சியா 10ஓட 11 நாங்களும் இருக்கிறோம்னு அப்பப்ப ஞாபகப்படுத்தணும்ல, அதற்கு சில யுக்திகளை கையாளுவாங்க. அது என்னன்னா, கட்சிக்குள்ள நடக்கிற சண்டையை பூதாகரமாக்கி தமிழ்நாட்டுல பேசு பொருளாக்கி அந்த கட்சியும் களத்துல இருக்கு அப்படிங்கிற நிலைமையை உருவாக்குவாங்க. இது காலம் தொட்டு நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். அப்படி கோமா ஸ்டேஜுக்கு போன அந்த கட்சி இருக்கா இல்லையான்னு மக்களே சந்தேகப்படுற அளவுக்கு காணாம போன ஒரு கட்சி தான் மதிமுக கட்சி. அந்த கட்சியில நாங்களும் களத்துல இருக்கோம்னு இப்ப காமிக்கணும்ல, அதற்காக இப்ப கடந்த சில தினங்களாக அதற்குள்ள ஒரு பூகம்பம் வெடிச்சிருக்கு. பூதாகரமா ஒரு பிரச்சனை கிளம்பி நிக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா வைகோ அவர்களுடைய மகன் துரை வைகோவுக்கும் அந்த கட்சியுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய மல்லை சத்யாவுக்கும் நடக்கிற இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுல மதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குங்கிறதையே இந்த மக்களுக்கு அவங்க நினைவுபடுத்தியிருக்காங்க. ஒரு வகையில இந்த சண்டையும் கூட மதிமுகவுக்கு நல்லதுதான். அதனால இந்த சண்டையை பத்தி, இந்த சச்சரவுகளை பத்தி, அதுல நடக்கிற அதிருப்திகளை பத்தி, இந்த குழப்பங்கள் எல்லாம் பத்தி இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில பார்ப்போம். எல்லா அரசியல் கட்சிகள்லயுமே அந்த கட்சியினுடைய தலைவர், அவருடைய பையன் அந்த வாரிசுங்கிற பேர்ல உள்ள போய் இந்த வாரிசு அரசியலை அங்க ஊன்றதுக்காக, காலூன்றதுக்காக, அவங்க யாருன்னு தங்களை நிலைநிறுத்திக்கிறதுக்காக, ஏற்கனவே அந்த கட்சியில பலந்துட்டு கொட்டை போட்டவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த கட்சியை உருவாக்குறதுக்காக, அந்த கட்சி இந்த தமிழ்நாட்டுல வேறு பிடிக்கிறதுக்காக ரத்தம் வேர்வையெல்லாம் சிந்தி உழைச்சு அந்த கட்சியில ஒரு அங்கீகாரத்தை பெற்று சில பேர் இருப்பாங்க. அதாவது மூத்த தலைவர்கள் இருப்பாங்க. இந்த நிலையில அந்த கட்சியினுடைய தலைவர்களுடைய பையங்க உள்ள வந்துருவாங்க. வாரிசுங்கிற பேர்ல உள்ள வந்தா இவர்களை சமாளிக்கிறது அந்த கட்சியில இருக்கிற மூத்த தலைவர்களுக்கு பெரிய பிரச்சனையா போயிடும். ஒரு காலத்துல அது முத்தி போய் ஒண்ணு அவர்கள் இவர்களோட சமரசமாயி அவங்க அடிமையா காலத்தை தள்ளிடணும். அப்படி இல்லைன்னா இவர்களை பகைச்சிங்கன்னா அந்த கட்சியில இருந்து வெளியில போயிடணும். இதே நிலைமை தான் எல்லா கட்சியிலும் இருக்கு. இதுல எந்த கட்சியும் விதிவிலக்கு இல்ல. அப்ப வைகோ மட்டும் அவருடைய கட்சி மட்டும் விதிவிலக்கு ஆயிருமா? நம்ம சமீபத்துல பார்த்தோம்ல, பாட்டாளி மக்கள் கட்சியில அன்புமணி ராமதாஸுக்கும் அவங்க அப்பா மருத்துவர் ராமதாஸுக்கும் ஒரு சின்ன சண்டை வர்ற மாதிரி நடந்து அது ஒரு பெரிய நாடகமாகி பெரிய கூத்தாகி இந்த கட்சியும் நான் தான், இந்த கட்சியுடைய தலைவரும் நான் தான், இந்த கட்சியுடைய நிறுவனரும் நான் தான், அதனால நான் சொல்றதுதான் சட்டம், நான் சொல்றதுதான் கட்சி, இருந்தா இரு, இல்லாட்டி கட்சியை விட்டு வெளியில போயிரு அப்படின்னு சொல்லி அதை பரபரப்பாக்குறாங்க. பாத்தீங்களா மீடியாக்கள்லாம்? இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. இந்த பிரச்சனை தான் எல்லா கட்சிகள்லயும் நடக்கும். அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் மதிமுகவுல துரை வைகோ உள்ள வந்ததுல இருந்து அந்த கட்சியினுடைய ஆரம்ப காலத்துல இருந்து திரு வைகோ அவர்கள் திமுக விட்டு வெளியில வந்த உடனே 1994 நினைக்கிறேன், அது வெளியில வந்த காலத்துல இருந்து வைகோ கூட ரொம்ப நெருக்கமா ஒரு தளபதியாவே இருந்தவர் மல்லை சத்யா. இப்ப மல்லை சத்யாவுக்கும் துரை வைகோவுக்கும் சும்மா சண்டை தமிழ்நாடு முழுக்க நாரி போகுது. என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா, இந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா இங்க இருக்கக்கூடிய புதியதாக வந்த வைகோவுடைய மகன் துரை வைகோவுக்கு இவர் பெருசா மரியாதையும் மதிப்பும் கொடுக்கறது இல்லை போல. அது எப்படி கொடுக்கணும்? அவர் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லையே. அவர் தான் ஆரம்ப காலத்துல இருந்து இந்த கட்சியை வளர்த்தெடுக்கிறதுக்கு பாடுபட்டவர். ஆனா சமீபத்துல சாதாரண உறுப்பினரா வந்து சேர்ந்த துரை வைகோவை சென்ற ஆண்டுதான் வைகோ என்ன பண்ணிட்டாருன்னா இந்த கட்சியினுடைய முதன்மை செயலாளரா மாத்தி ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தாரு. அப்பயே கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்களுக்கெல்லாம் இதுல மாற்று கருத்து இருந்துச்சு, பலவிதமான சர்ச்சைகள் வந்துச்சு. அதையெல்லாம் கேட்கவா போறாங்க? எந்த கட்சியுடைய தலைவராது இதையெல்லாம் செவிமடுத்து ஆகா ஜனநாயகத்தை பாதுகாத்துறணும், நம்ம கட்சியில ஜனநாயகம் தான் ரொம்ப முக்கியம், நம்முடைய வாரிசுகளை முதன்மைப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த கட்சி தலைவராது முன்னுதாரணமா இருந்திருக்காங்களா? தமிழ்நாட்டுல அந்த ரெக்கார்டு இருக்கா? அப்ப வைகோ மட்டும் அதை எப்படி செய்வாரு? அத மல்லை சத்யா வைகோட்டை எதிர்பார்த்தது தப்பு.
இதுல இருந்து ஏற்பட்ட விளைவுகள் பிரச்சனை தான் இன்னைக்கு மல்லை சத்யாவுக்கும் நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிற நிலைமை கட்சியில உருவாகி இவர்களுக்குள்ள பிளவு ஏற்பட்டு அப்பா என்னைய உற்றுங்கப்பான்னு துரை வைகோ கெஞ்சி நம்ம தலைப்புல வச்சோம்ல, ஐயா அப்பா என்னைய உற்றுங்க, இந்த அரசியலே வேணான்னு சொல்லி கெஞ்சி வெளியே போற நிலைமைக்கு ஒரு அறிக்கையவே கொடுத்து நான் கட்சியில இருந்து விலகிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வெளியிட்டு துரை வைகோ வெளியே போற நிலைமைக்கு இந்த சம்பவங்கள் தள்ளி இருக்கு. இது சம்பந்தமா அந்த கட்சியினுடைய முதன்மை செயலாளர் துரை வைகோ பத்திரிகையாளர் சந்திச்சு சொல்லும் பொழுது மல்லை சத்யா மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டை வரிசையா அடிக்க தள்ளுறாப்புல. இவர் கட்சிக்கு எதிரான சில வேலைகள் செய்யறாப்புல, இங்க யாருக்குமே கட்டுப்படுறது இல்ல, கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுற மாதிரி நிறைய காரியங்களை பண்றாப்புலன்னு சொல்லி மல்லை சத்யா மீது குற்றச்சாட்டை அடுக்கி வைக்கிறாப்புல. இதற்கு நேர் எதிரா மல்லை சத்யாட்ட போய் இது சம்பந்தமா கேள்வி கேட்டா அவர் நாகரிகம் கருதி எந்த கருத்தையும் சொல்லாம மறுத்து அமைதியா கடந்து போயிடுறார். துரை வைகோ இப்ப ஒரு காரியம் பண்ணிருக்கா அப்படி இல்ல, உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முதன்மை செயலாளர் கொஞ்சம் நிதானம் இருக்கணும். ஒரு கட்சியில இந்த மாதிரி பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏற்படும், அதை சரியாக உட்கார்ந்து கையாண்டு அதற்கு தீர்வு காண முயற்சிக்கணும். உடனே ஒரு லெட்டர் போட்டு நான் இந்த கட்சியை விட்டு விலகிக்கிறேன்னு சொல்றது, முதிர்ச்சி இல்லாம நடந்துக்கிறது, அனுபவம் இல்லாம நடந்துக்கிறதெல்லாம் துரை வைகோவுக்கு இது முதல் தடவையான்னு பார்த்தா இல்ல. துரை வைகோ இப்படித்தான் ஏற்கனவே பல இடங்கள்ல அவருடைய முதிர்ச்சியின்மைய பகிரங்கமா காட்டியிருக்காரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே திருச்சியில இந்த திமுகவும் மதிமுகவும் சேர்ந்து கலந்து கொண்ட ஒரு ஆலோசனை கூட்டத்துல இந்த தொகுதி பங்கீடு, யாரை நிறுத்துறது, வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு, இது சம்பந்தமா பேசக்கூடிய ஒரு கூட்டத்துல KN நேருக்கு முன்னாடி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் போதே துரை வைகோ அந்த இடத்துல பொங்கி தீர்த்தது அந்த நேரத்துல பரபரப்பா பேசப்பட்டுச்சா இல்லையா? நீங்க எல்லாம் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை நினைவுபடுத்துறதுக்காக அந்த காணொளி உங்களுக்காக. டென்ஷன் பண்றீங்கன்னு எனக்கு தலைகுடி வந்து அப்ப எங்க அப்பாவுக்கு தலைகுடி வந்துடக்கூடாதுன்னு அரசியலுக்கு வந்தேன் நான். எங்க கட்சிக்காண்டி எங்க அப்பாக்காண்டி 30 வருஷம் உழைச்சு 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 தேஞ்சிட்டாங்க எங்க ஆளுங்க. சின்னமா சின்னமா செத்தாலும் எங்க சின்னம் தான், செத்தாலும் சின்னம் தான், எங்க சின்னம் தான், செத்தாலும் எங்க சின்னம் தான். நான் சுயமரியாதைக்காரன். நான் காணொலியை பாத்தீங்களா? எப்படி உணர்ச்சி வசப்படுறாரு பாருங்க. அதாவது நீங்க திருச்சியில நிக்கும் போது ஏற்கனவே திமுகவுடைய பிரபலியமான பிரசித்தி பெற்ற ஒரு சின்னம் இருக்கு, உதயசூரியன் சின்னத்துல நில்லுங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை திமுக வைக்கும் போது எங்களுக்கு தன்மானம் கிடையாதா, எங்களுக்கு சுயமரியாதை கிடையாதா, எங்களுக்குன்னு தனி கட்சி இல்லையா, நாங்க தனி சின்னத்தை இழக்கலாமா, எங்களுடைய சின்னத்தை நாங்க இழக்கலாமான்னு சொல்லி அந்த இடத்துல உணர்ச்சி ததும்ப பேசி பெரிய சர்ச்சையை கிளப்பி திமுகவுக்கும் மதிமுகவுக்கும் மனதளவுல பெரிய சண்டைய வர்ற அளவுக்கு அந்த சம்பவம் அரங்கேறிச்சு. இப்ப நமக்கு அந்த இடமும் ஞாபகத்துக்கு வருது. ஐயா, நீங்க அந்த நேரத்துல KN நேருவோ பகைச்சிருக்கீங்க, அங்க போய் KN நேருவோ அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்கீங்க. நமக்கு சந்தேகம் வந்து போகுமா இல்லையா? இப்ப உங்களுடைய இந்த பிரச்சனைக்கு பின்னாடியும் ஒருவேளை KN நேரு இருப்பாரோ அப்படிங்கிற அச்சமும் நமக்கு வந்து போகுதுல்ல. இந்த இடத்துலதான் நம்ம வைகோ தட்டு தடுமாறி மொழி பிதுங்கி நிக்கிறாரு. மகனை நம்ம தூக்கி விடுறதா, இல்ல நமக்காக நம்ம கட்சியை வளர்க்கறதுக்காக நம்ம கூடவே ஒரு மனுஷன் தெரிஞ்சானே அந்த ஆளை தூக்கி விடுறதா, இவனை இழக்கிறதா அவனை இழக்கிறதா, அல்லது யாருக்கு அங்கீகாரத்தை கொடுக்கறது, யாரை எதுல இருந்து நீக்கிறது, எந்த பதவியை கொடுக்கறது, பொறுப்பை கொடுக்கறதுன்னு தெரியாம வைகோ தட்டு தடுமாறி மொழி பிதுங்கி நிக்க போறாப்ல. இப்ப இதே நிலைதான் இன்னைக்கு எப்படி வைகோ இந்த நிலையை சந்திக்கிறாரோ இதையே தான் வைகோ அவர்கள் திமுகவுக்கும் செஞ்சாரு. இன்னைக்கு எப்படி மதிமுகவுல அந்த கட்சிக்காக உழைத்த அந்த கட்சியினுடைய தளபதினு சொல்லக்கூடிய மல்லை சத்யாவுக்கும் வைகோவுடைய பையன் துரை வைகோவுக்கும் ஒரு ஈகோ பிரச்சனை இன்னைக்கு தலை தூக்கி நிக்குதோ, நீயா நானாங்கிற பிரச்சனை இன்னைக்கு எப்படி நடக்குதோ, இதுல எப்படி முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம தடுமாறுறாரோ, இதே நிலையை தான் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் வைகோ ஏற்படுத்துறாரு. அங்க திமுகவுல ஸ்டாலின் அவர்களுக்கு திமுகவுல முன்னுரிமை கொடுத்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஸ்டாலினை தூக்கி பிடிக்கிற நேரத்துலதான் வைகோ இந்த கட்சியில கடுமையா உழைச்ச, ஆரம்ப காலத்துல இருந்து உங்க கூடவே இருந்து உழைச்ச, எங்களுக்கு எந்த மதிப்பையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எங்களுக்கு எந்த கண்ணியத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இந்த கட்சியில எந்த இடத்தையும் தர மாட்டேங்கிறீங்க, ஆனா இன்னைக்கு வந்த ஸ்டாலினுக்கு, உங்க பையன் ஸ்டாலினுக்கு
எல்லா இடத்துலயும் முன்னுரிமை கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பொது வெளியிலேயே வைகோ சொல்லித்தான் திமுகவுல இருந்து வெளியில வந்தார். இப்ப அதே நிலைய பல்லாண்டுகளுக்கு பிறகு வைகோ சந்திக்கிறாரு. ஐயா வைகோ அவர்களே, நீங்க எப்படி திமுக விட்டு வெளியில வரும் பொழுது ஏயா வெளியில வந்தீங்கன்னு காரணம் கேட்டா, அதுக்கு நீங்க ஒரு காரணம் சொன்னீங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த தமிழ்நாட்டுல நீங்கள் சொன்ன அந்த காரணத்தை யாரும் குறை சொல்லல. சரியான காரணம் என்பதாகத்தான் அன்னைக்கும் மதிச்சாங்க, இன்னைக்கும் மதிக்கிறாங்க. என்ன சொன்னீங்க? இந்த கட்சியில திமுகவுல ஜனநாயகம் இல்ல, இங்க ஜனநாயகம் பாதுகாக்கப்படல, ஏற்கனவே இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் எல்லாம் ஓரங்கட்டப்படுகிறார்கள். தன் மகனை முதன்மைப்படுத்துவதற்காக, அவருக்கு முன்னுரிமை கொடுப்பதற்காக கலைஞர் அவர்கள் எல்லாரையும் புறக்கணிக்கிறார். இங்கே கட்சிக்காக கடுமையாக உழைத்தவனுக்கு எந்த மரியாதையும் இல்லை, மதிப்பும் இல்லை. எனவே நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியேறுகிறோம் என சொல்லி அந்த நேரத்துல திமுகவுல இது மாதிரி ஒரு பெரிய பிளவு, அதாவது எம்ஜிஆர் அந்த கட்சியிலிருந்து பிரிந்து போனதுக்கு அப்புறம் அதே மாதிரி ஒரு பிளவை, அதை இன்னும் சொல்ல போனா அதை விட பெரிய பிளவை நீங்க திமுகவுல இருந்து ஏற்படுத்தி வெளியில கொண்டு வந்தீங்க. நீங்க சொன்ன காரணம் கட்சியில ஜனநாயகம் பேணப்படல, அங்க தங்களுடைய வாரிசுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அந்த நிலைமை இன்னைக்கு அதே பால், அதே தீர்ப்பு உங்க கையில வந்து நிக்குது. நீங்க என்னவா பதில் சொல்ல போறீங்க, நீங்க என்ன மாதிரி தீர்ப்பை கொடுக்க போறீங்க அப்படிங்கிறத தமிழ்நாடே உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்கு. நான் பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல மதிமுகவினுடைய அவசர நிர்வாக குழு கூட்டம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் சில மணித்துளிகள்ல அந்த கூட்டத்தினுடைய முடிவு வெளியில வந்துடும். இந்த நேரத்துல நாம என்ன கேட்கிறோம்னா, ஐயா வைகோ அவர்களே, நீங்களும் எல்லா கட்சியை போன்று, எல்லா கட்சி தலைவர்களை போன்று, எனது கட்சியில் இங்கே நான் சொல்வதுதான் சட்டம், இங்கே ஜனநாயகமும் கிடையாது, இங்கே சமதர்மமும் கிடையாது, நான் எடுப்பதே முடிவு, அதை ஏற்றுக்கொள்பவர்களே இருக்க வேண்டும், இல்லை என்றால் கட்சியை விட்டு வெளியேற வேண்டும் என்ற சர்வாதிகார போக்கிலே நீங்களும் முடிவெடுத்து உங்களுக்காக, உங்கள் கட்சிக்காக உழைத்த, ஆரம்ப காலத்திலிருந்து உழைத்த மல்லை சத்யாவை புறக்கணித்து உங்களுடைய மகனுக்குரிய அங்கீகாரத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு நீங்கள் தீர்ப்பை கொடுக்க போகிறீர்களா? அல்ல, எனது கட்சியில் ஜனநாயகத்திற்கே முன்னுரிமை, அடித்தட்டு தொண்டனுக்கே அதிக உரிமை என கூறி மல்லை சத்யாவை பலி கொடுக்காமல், பலிகடாவாக்காமல் அவருக்குரிய அங்கீகாரத்தை வழங்கி கட்சியின் ஜனநாயகத்தை வளர்க்கப் போகிறீர்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.